வெல்கம் டு யூனிக் மீடியா. L1 புள்ளியை வெற்றிகரமாக எட்டிய ஆதித்யா விண்கலம். விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. L1 புள்ளியை ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக சென்றடைந்து மற்றொரு மைல்கல்லை எட்டியுள்ளது என்று பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பதிவில், விஞ்ஞானிகளின் இடைவிடாத கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிக்கும் இது ஒரு சான்றாகும். அசாதாரணமான சாதனையை நாட்டு மக்களுடன் இணைந்து நானும் பாராட்டுகிறேன் என்று இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆதித்யா விண்கலம் திட்டமிட்ட இலக்கான L1 புள்ளியை இன்று மாலை 4 மணிக்கு வெற்றிகரமாக எட்டியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அங்கிருந்தபடி ஆதித்யா விண்கலம் சூரியனின் புறவெளி ஆய்வு குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். செவ்வாய் நிலவை தொடர்ந்து சூரியனின் புறவெளி பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்வதற்கான முனைப்பில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. அதன்படி ஆதித்யா L1 எனும் அதிநவீன விண்கலம் வடிவமைக்கப்பட்டு PSLV C-57 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆதித்யா L1 விண்கலத்தில் சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப், பிளாஸ்மா அனலைசர், எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் உட்பட 7 விதமான ஆய்வு கருவிகள் இடம்பெற்றுள்ளன. பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ராஞ்ச் பாயிண்ட் 1 L1 எனும் புள்ளியில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும். அந்த புள்ளியில் இன்று மாலை 4 மணிக்கு வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆதித்யா விண்கலம் சூரிய புறவெளியின் வெப்பசூழல், கதிர்வீச்சு, காந்தப்புலன் உள்ளிட்டவற்றை அறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த திட்டத்திற்கு இதற்கு விண்வெளி இயற்பியல் ஆராய்ச்சி மையம், அதாவது IIA, விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளி இயற்பியல் மையம் IUCAA, இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் IISER ஆகியவை முக்கிய பங்காற்றியுள்ளன. ஏறத்தாழ 4 மாதங்களுக்கும் மேலாக, அதாவது 127 நாட்கள் பல கட்ட பயணத்தை மேற்கொண்டு சூரியனின் L1 புள்ளியை ஆதித்யா விண்கலம் சென்றடைந்துள்ளது. L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட பாதையில் சுமார் 1475 கிலோ எடை கொண்ட ஆதித்யா விண்கலம் இன்று மாலை 4 மணி அளவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு ஆய்வு மையத்தில் இருந்தபடி இதனை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்து அறிவிப்பினை வெளியிட்டனர். திட்டமிட்டபடி விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டதை அடுத்து L1 புள்ளியை வலம் வந்தவாறு சூரியனின் குரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆதித்யா கலன் ஆய்வு செய்யும். இதன் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் ஆகும். சூரியனை ஆய்வு செய்ய இதுவரை அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் மட்டுமே விண்கலன்களை அனுப்பியுள்ளன. இந்த திட்டம் வெற்றி பெற்றதால் இந்தியா அந்த வரிசையில் 4வது நாடாக உருவெடுத்துள்ளது. நன்றி, வணக்கம். இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.